السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் இக்ரா வத் தஹ்தீர் என்ற பாடத்தை நாம் முழுமையாக கண்டோம். அதிலே பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இக்ரா என்றால் ஒருவரை ஊக்குவிப்பது, தூண்டுவது, நற்காரியங்களின் மீது தூண்டுவது. தஹ்தீர் என்றால் ஒரு கெட்ட விஷயத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ள சொல்லி எச்சரிப்பது. அந்த ஒருத்தவர்களை தூண்டும் பொழுது எப்படி தூண்டணும், 3 வகையாக தூண்டலாம் என்றும், அதில் முதல் வகை, 2ஆம் வகை ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் 2 முறை கூறுவதும், இல்லாட்டி அத்துஃப் மாத்துஃப் முறையில் கூறுவதும், அதே போல அதனுடைய ஃபெயல் கண்டிப்பாக போக்கப்படும் என்பதையும், அதே முதலாவது இதிலே போக்கலாம், போக்காமலும் இருக்கலாம். இந்த 2லேயும் ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் சொன்னால் அதை போக்க வேண்டும். அத்துஃப் மத்துஃபாக இருந்தாலும் அந்த ஃபெயலை கண்டிப்பாக போக்க வேண்டும். இந்த 3ம் அதற்கான மஃபூல் என்ற அடிப்படையில் இதற்கு மன்சூபாகும். பின்னாடி மீண்டும் அதே வார்த்தையை கொண்டு வந்தால் அது தௌகீது லஃப்லியும், அதே போல் அத்துஃப் மாத்துஃப் என்ற அடிப்படையில் இதற்கு நஸப் வரும் என்பதையெல்லாம் நாம் இக்ராவிற்கு கண்டோம் 3 வகை. அதே போல தஹ்தீரிலே 9 வகை கண்டோம். முதல் 3 வகை இதே போல் இக்ராவுக்கு நாம் என்ன சொன்னோமோ அதே போல் 3 வகை தனியாக வரும். ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் வரும். அத்துஃப் மாத்துஃபுடன் வரும். இதே போல் 3 வகை. அதே யாராப் தான் போக்கப்பட்ட ஃபெயலுக்கு மஃபூல். இது 2க்கும் கண்டிப்பாக போக்க வேண்டும். இது போக்கலாம், போக்காமலும் இருக்கலாம். இது தௌகீது லஃப்லி, இது அத்துஃப் மாத்துஃப். அப்ப 3 வகை இவ்வாறா? மிச்சம் 6 வகை என்ன? அதே போல ஈயாக்கும் என்று ஆரம்பி. இய்யாக்க என்று ஆரம்பித்தால் இதற்கு முன்னால் என்னவா இருக்கு, ஃபேல் போக்கப்பட்டிருக்கு. அந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு இய்யாக்கும் என்பது மஃபூல் ஆகும். சரியா? அப்ப பின்னாடி அத்துஃப் மாத்துஃப் வரும். இய்யாக்கும் பிறகு அத்துஃப் மாத்துஃப் வரும். இய்யாக்க அதுக்கு பிறகு ஜார் மஜ்ரூர் வரும். இய்யாக்கி பிறகு மஸ்தரே முஅவ்வல் வரும் என்பதையும் நாம் கண்டோம். அதே போல் இதற்கெல்லாம் ஒன்னும் இருக்கின்றது. ஈயாக்கும் 2 முறை வரும். ஈயாக்கும் 2 முறை. ஈயாக்க ஈயாக்கி 2 முறை வரும். அப்ப ஒரு முறை வருவது 3 வாட்டி வந்துருச்சா? 2 முறை வருவது 3 வாட்டியா? இப்போ மொத்தம் 9 முறை நாம் தஹ்தீரை உருவாக்கலாம், எச்சரிப்பதையும் உருவாக்கலாம். இது ஒரு 3, இது ஒரு 3, அதுக்கப்புறமா ஈயாக்கும் 2 வாட்டி சொல்ற மாதிரி, எல்லாமே 2 வாட்டி சொல்ற மாதிரி ஒரு 3. இப்போ மொத்தம் 9 வகையாக நாம் உருவாக்கலாம் என்பதையும், அதனுடைய இஅராப் என்ன என்பதையும் தெளிவாக பாடத்தில் நாம் கண்டுவிட்டோம். பாருங்கள், இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளையும் நமூதஜ் என்று சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டையும் நாம் தொடர்ந்து பார்ப்போமா? பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 10 பயிற்சிகளை நாம் கண்டு முடித்து விட்டோம். வாருங்கள், இப்பொழுது 11வது பயிற்சியை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். இப்ப 11வது பயிற்சி என்ன சொல்றாங்க? அம்சா நமூதஜுன் ஃபில் இஅராபி. இஅராபிலே உள்ள எடுத்துக்காட்டு. அப்ப இஅராப்ல நமக்கு எடுத்துக்காட்டு கொடுப்பார்கள். அதே போல்தான் நீங்க நம்மளுக்கு இஅராப்ல என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு பயிற்சி விளக்குவாங்க. அப்ப என்ன எடுத்துக்காட்டு பாருங்க. முதலாவது அல் இஹ்லாஸ, மன தூய்மையை பற்றி பிடித்துக்கொள். அப்ப இதுக்கு எப்படி இஅராப் கொடுக்கணும் பாருங்க. அல் இஹ்லாஸ, இந்த முதல் இஹ்லாஸ் இருக்குல்ல, அது மஃபூலுன் பிஹி லி ஃபிஅலின் மஹ்தூஃபின் உஜூபன். அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபெயலுக்கு மஃபூல் பிஹியாக இருக்கின்றது. அப்ப அவசியமான முறையில போக்கணும்னு படிச்சிருக்கோம். ஒரே வார்த்தை தக்ராராக வந்தால் அந்த ஃபேலை கண்டிப்பா போக்கணும். அதான் உஜூப்னு சொன்னாங்க. தக்தீருஹு, அந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது இல்சம், பற்றி பிடித்துக்கொள் என்ற இல்சம் தான் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்போ வாங்க 2வது இஹ்லாஸோடைய யாரா பார்ப்போமா? அல் இஹ்லாஸ் என்பது தௌகீதுன் லஃப்லியுன் மன்சூபுன்.
லஃப்லியான தௌக்கீது ஆகும். நமக்கு தெரியும் ஒரே வார்த்தை திரும்பி அதே வார்த்தையை கொண்டு வந்தோம்னா தௌக்கீதே லஃப்லி. அதே வார்த்தையை கொண்டு வராம வேற வார்த்தை மூலம் தௌக்கீது செஞ்சா தௌக்கீதே மானவி. அப்ப அதே வார்த்தையை கொண்டு வந்தனால இது தௌக்கீதே லஃப்லி. அப்ப மன்சூபுன், அப்ப என்னது, இது தாபி ஆகும். தௌக்கீது எல்லாம் தாபி தானே. அப்ப இதோட தாபி செய்யும். இதுக்கு நசபுனால இதுக்கும் நசபு. ஓகேவா? ஏராப்ல தாபி செஞ்சு இதுக்கு நசபு, அதனால இதுக்கும் நசபு, அதனால மன்சூபு நசபு செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது ஈயாக்கும் நஷ்ரார, உங்களை தீங்குகளை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அப்ப பாருங்க, ஈயாக்கும். அப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் உங்களை நான் எச்சரிக்கை செய்யறேன். இதுக்குள்ள என்ன ஃபேன்லாம் இருக்குன்றத நம்ம தனித்தனியா ஃபுல்லா பார்ப்போமா வாங்க. ஈயாக்கும் என்பது மஃபூலுன் பிஹி ஃபி மஹல்லி நஸ்பின் லிஃபஅலின் மஹ்தூஃபின் உஜூபன், அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலுக்கு நசபுடைய இடத்துல இருக்கக்கூடிய மஃபூல் பிஹியாக இருக்கின்றது. இந்த ஈயாக்கும் என்பது நசபுடைய இடத்துல இருக்குது. ஓகேவா? ஏன் போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசபுடைய இடத்துல இருக்கு. ஆனா இது மபுனி, சுக்குனின் மீது மபுனி. அதனாலதான் இங்க என்னது, நசபுடைய இடத்துல இருக்குன்றாங்க. சரியா? அப்ப இதோடைய போக்கப்பட்ட ஃபேல் என்ன? தகுதீரு, அந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது பாஇது, உங்களை நீங்கள் தூரமாக்கி கொள்ளுங்கள். ஒரு காஃபு, இந்த ஈயாக்கும் வந்த இந்த காஃப் இருக்கிறது அல்லவா, ஹர்ஃபு ஹிதாபின், எதிரிலே இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஹர்ஃப் ஆகும். ஒல் மீம், இந்த காஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய இந்த மீம் இருக்குல்ல, இந்த மீம் என்பது லில் ஜமி, பன்மைக்குரியதா இருக்கும். இப்ப காஃப் வந்து ஹிதாபு, முகாத்தபு, எதிரிலே நம்ம யார்கிட்ட உரையாடப்படக்கூடிய நபரை குறிக்கக்கூடிய காஃப் ஆகும். இந்த மீம் வந்து அந்த உரையாடக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்கன்னு பன்மையை குறிக்கும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு அஷரார. அப்ப அல் வாவு ஹர்ஃபு அத்துஃபின், இந்த வாவு வந்து ஹர்ஃபு அத்துஃபின், அத்துஃபுடைய ஹர்ஃப் ஆகும். அல் அஷரார, இந்த அஷரார என்பதாகிறது மஃபூலுன் பிஹி லி ஃபஅலின் மஹ்தூஃபின், போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹி ஆகும். அப்ப இது போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹி. அந்த ஃபேல் எது? தக்தீருஹு, அந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது இஹ்தரு, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அந்த தீங்குகளில் இருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஓகேவா? அப்ப உங்களை தூரமாக்கி கொள்ளுங்கள், அந்த தீங்குகளிலிருந்து உங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். சரியா? அப்ப நம்மளுக்கு ரெண்டு உதாரணம் காட்டிட்டாங்களா? இப்ப என்ன செய்வாங்க, நம்மளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. வா ரெண்டு, வானா ரெண்டாவது அர்த்தம். சரியா? அறிபில் ஜுமலல் ஆத்தியத்த, பின்வரும் வாசகங்களுக்கு ஏராபலங்கு, பின்வரும் வாசகங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏராபலங்கணும். அப்போ வாருங்கள் இதோடைய அர்த்தத்தை பார்த்து விடுவோமா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒன்னா வந்து அத்ததுபீர வல் இக்திசாத, திட்டமிடுவதையும் இன்னும் சிக்கனமாக இருப்பதையும் பற்றி பிடித்துக்கொள். இரண்டாவது ஈயாக்க அன் தத்மஅ ஃபீமா லைஸ லக, உனக்கு இல்லாத ஒன்றிலே நீ ஆசைப்படுவதை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். மூன்றாவது ஈயாக்க ஈயாக்க மினல் முசாஹி, அப்ப உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன், கேலி செய்வதிலிருந்து உன்னை நான் நன்கு எச்சரிக்கை செய்கிறேன். இப்ப ஈயாக்க தனியா ஒன்னா வரும், ரெண்டு தடவை திருப்பி திருப்பி வரும், நம்ம பாடத்துல படிச்சோம்ல. நான்காவது பாருங்க, சௌபக வல்மா, உன்னுடைய ஆடையை தூரமாக்கிக்கொள், தண்ணீரில் இருந்து நீ எச்சரிக்கையாக இருந்துக்கொள். அவன் ஆடையில தண்ணி படாம பாத்துக்கோன்னு அர்த்தம். சரியா? இப்ப அஞ்சாவது பாருங்க. அஞ்சாவது என்ன சொல்றாங்க, அன்னஹம அன்னஹம, பெருந்தீனி, அந்த பெருந்தீனியை விட்டு என்ன செய், தவிர்ந்து கொள். அதிகமாக உண்ணுவதை விட்டு என்ன செய், தவிர்ந்து கொள். நகம்னா இந்த பெருந்தீனி, தேவையற்ற அந்த தீநீர்கள் அதிகமாக உண்பதுன்னு அர்த்தம் அசல்ல. அதனால அந்த ஒரு அதிகமாக உண்பதை விட்டு என்ன செய், தவிர்ந்து கொள். கடைசியா பாருங்க, இந்த அசல் வஅதி, வாக்குறுதியை நிறைவேற்றுவதை பற்றி பிடித்துக்கொள். சரியா? அப்ப நம்ம ஆறு இதுக்கு பார்த்துட்டோம். வாருங்கள் இதனுடைய ஏராப நம்ம இப்பொழுது காண்போம். அப்போ பயிற்சி நம்பர் 11 பதில் இந்த இருக்கு பாருங்க, அத்ததிபீர வலிக்குத்தி சாத. அப்ப அத்ததிபீர என்பது மஃபூலுன் பிஹி, இது மஃபூல் பிஹி ஆகும். ஃபிஅலின் மஹ்தூஃபின், போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் பிஹி ஆகும். உஜூபன், அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹி ஆகும். தக்தீருஹு, அந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது இல்சம். இப்ப இல்சமி ததுபீரன் இருக்கும். சரியா? மன்சூப் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். மஃபூலுக்கு நசபு தானே, அதனால நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பிஹி,
அந்த மஃபூலுடைய நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து ظاهرத்து வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். அதுக்கு அடையாளம் ஃபத்ஹா கொடுத்தோம்ல மொழி குத்தி சாத வாங்க பார்ப்போமா. அல் வாவ் இந்த வாவ் ஆகிறது ஹர்ஃபு அத்துஃபின் அத்துஃபுடைய வாவாகும். ஃபத்ஹின் மீது மபுனியாகும். அதுமா பாருங்க அல் இக்திசாத் என்பது மாத்தூஃபுன் அல தத்பீர் தத்பீரின் மீது மாத்தூஃப் ஆகும். அப்ப இது மாத்தூஃப் இது மாத்தூஃப் அலைஹி தத்பீர் என்பது மாத்தூஃப் அலைஹி. ஓகேவா. மன்சூபன் இது நசுபு செய்யப்பட்டதா இருக்கும். ஏன்னா இது எது அத்துஃபிக்கிறோமோ அதோடைய ஏராப பின்தொடரும். அப்ப இதுக்கு நசபு அதனால இதுக்கும் நசபு. அலாமத்து நஸ்பிஹல் ஃபத்ஹத்து ظاهرத்து எனவே இந்த மாத்தூஃபுடைய நஸ்பின் அடையாளமாகிறது வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். இதுக்கும் வெளிப்படையான ஃபத்ஹா கொடுத்தோம் அதுதான் அதோடைய அடையாளம். அதுவா பாருங்க ஈயாக்க ஈயாக்க என்பது லமீருன் மபுனியுன் அல் ஃபதஹி ஃபதஹின் மீது மபுனியான லமீர் ஆகும். ஈயாக்கன்னு என்ன செஞ்ச ஃபதஹ தானே கொடுத்தோம். அப்ப மபுனி ஃபதஹின் மீது மபுனியான ஒரு லமீர் ஆகும். ஃபி மஹல்லி நஸ்பின் இது நசபுடைய இடத்திலே இருக்கிறது. மஃபூலின் பிஹி மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்திலே இது இருக்கின்றது. ஏன் இது மஃபூல் பிஹி போக்கப்பட்ட ஃபேலுக்கு அதாவது பின்னாடி வருது பாருங்க. லிஃபேலின் மஹ்தூஃபின் உஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹி என்ற நசபுடைய இடத்திலே இருக்கின்றது. அப்போ போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல். அப்போ மஃபூலுக்கு நசபு தானே வரும். அப்ப அதனாலதான் நசபு வந்திருக்கு. ஆனா இது நசபுடைய அடையாளம் வராது. ஏன்னா இது மபுனி இந்த லமீர் என்பது மபுனி அதனால நசபுடைய மஹல்ல இருக்கு. ஆனா இது ஃபதஹின் மீது மபுனி. சரியா. தக்தீருஹு இன்னும் அந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது. இஹ்தர் எச்சரிக்கையாக இருந்து கொள் என்பதாயிருக்கும். ஒல் காஃபு ஹர்ஃபு ஹித்வாபின் அப்ப இந்த காஃப் இருக்குல்ல இந்த காஃப் என்பது ஹித்தாப் எதிரில் இருக்கக்கூடிய அந்த உரையாடப்படும் நபரை குறிக்கக்கூடிய ஒரு ஹர்ஃப் ஆகும். சரியா இந்த காஃப் என்பது. ஓகேவா. அப்ப நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டோம் பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த லமீரு ஃபதஹின் மீது மபுனி என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல இது போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் என்பதையும் தெரிந்து கொண்டோமா. இதுக்கு பின்னாடி வருது பாருங்களேன். தத்துமான அது பார்ப்போமா. மஸ்தரியத்துன் நாசிபத்துன் மபுனியத்துன் அல்ல சுக்கூனி சுக்குனின் மீது மபுனியான நசபு செய்யக்கூட மஸ்தரியா ஆகும். அப்ப அன்னு வந்து மஸ்தரியான்பாங்க. அப்படின்னா பின்னாடி அதுக்கு பின்னாடி ஃபேல் வந்தா அது மஸ்தருடைய அர்த்தமா மாத்தி விட்டுரும் நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் இது மஸ்தரியா என்பார்கள். ரெண்டாவது நாசிபத்து நசபு செய்யக்கூடியதுன்பாங்க. அப்படின்னா இந்த அண்ணுக்கு அப்புறமா ஃபேல் வரும். அந்த ஃபேலுக்கு அது நசபு செய்யும். அதனாலதான் நாசிபத்து நசபு செய்யக்கூடியதுன்றாங்க. அதுக்கு மபுனியத்தும் நல்ல சுக்குனி சுக்குனின் மீது மபுனின்றாங்க. நூனுக்கு சுக்குன் கொடுத்திருக்கோம். அதனால இது சுக்குனின் மீது மபுனி ஆகும். சரியா. அதுக்கு பாருங்க தொத்துமா என்பது ஃபிஅலுன் முலாரிஉன் முலாரியான ஃபேலாகும். மன்சூபுன் பி அன்னை கொண்டு நசபு செய்யப்பட்ட முலாரியான ஃபேலாகும். அப்ப அன்னு நாசிபா இது மன்சூபு. சரியா. அது முலாரியான ஃபேலு. வஅலாமத்து நஸ்பிஹி இன்னும் அந்த முலாரியான ஃபேலின் நஸ்பின் அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்து ظاهرத்து வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். ஐனுக்கு ஃபத்ஹா தானே கொடுத்தோம். والمصدر المؤول من أن والفعل அன் என்னும் ஃபேலில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்ட அந்த மஸ்தர் ஆகிறது. ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி சானின் லில் ஃபேலின் மஹ்தூஃபி உஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலுக்கு இரண்டாவது மஃபூல் என்ற அடிப்படையில் இரண்டாவது மஃபூலான நசபுடைய இடத்துல இருக்கின்றது. அப்ப இந்த அன்னும் தத்துமாவும் சேர்ந்து ஒரு மஸ்தருடைய அர்த்தமா மாறிடுச்சா. நேரடி மஸ்தராக இருந்தா மஸ்தர் ஹக்கீகி. இது வந்து அன்னின் மூலமா ஒரு ஃபேல் மஸ்தர் ஆயிருக்கு. அதனால இது மஸ்தரி மஃபூல் என்பார்கள். அப்ப அன் பிளஸ் தத்துமா அதான் சொல்றாங்க. அன்னு இன்னும் ஃபேலில் இருந்து உண்டாக்கப்பட்ட அது விளக்கம் அளிக்கப்பட்ட அந்த மஸ்தர் என்பது சேர்த்து மஃபூல் பிஹியா இதுக்கு போக்கப்பட்ட ஃபேலுக்கு ஈயாக்கன்றது மஃபூல் அவ்வல். இந்த அந்தத்துமான்றது மஃபூல் சாணி. சரி. அதான் மஃபூல் சாணி என்ற நசபுடைய இடத்துல இருக்கிறது. இது சேர்த்து மஸ்தூர் மொபைல் சேர்ந்து நெசபுடைய இடத்துல இருக்குது. போக்கப்பட்ட அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபைலுக்கு இது என்னவா இருக்குது ரெண்டாவது மஃபூலா இருக்குது. சரியா. அப்போ நம்மள படிச்சோம் பாடத்திலே ஹத்தீரு என்பதற்கு ரெண்டு மஃபூல் வரும். அந்த ஃபேலுக்கு ரெண்டு மஃபூல். ஈயாக்கன்றது ஃபர்ஸ்ட் மஃபூலு அந்தத்துமான்றது ரெண்டாவது மஃபூலு. சரியா. அதுக்குமா பாருங்க ஃபீமா ஃபீ வந்து ஹர்ஃபு ஜர்ரின் இது என்னது ஃபீ வந்து ஜர்ருடைய எழுத்து. அதுக்கப்புறமா பாருங்க மபுனியும் நல்ல சுக்குனி சுக்குனின் மீது மபுனி ஆகும். ஃபீன் எதை கொடுத்தோம் யாக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். அதனால சுக்குனின் மீது மபுனி ஆகும். மா என்பது இந்த மா இருக்குல்ல
இஸ்முன் மௌசூலுன் மப்னியுன் அல சுக்கூனி ஃபி மஹல்லி ஜர்ரின் ஜர்ருடைய இடத்துல இருக்கக்கூடிய சுக்கூனின் மீது மப்னியான இஸ்மு மௌசூலாக இருக்கின்றது. அப்ப இது இஸ்மு மௌசூலா இருக்கு. அது பின்னாடி சீலா வரும். சரியா? அப்ப மா என்பது இஸ்மு மௌசூலு. அதுக்கப்புறமா என்னது சுக்குனின் மீது மபுனி. இங்க அலிஃப் இருக்குல்ல, அலிஃப்னாவே சுக்குன் தான் அர்த்தம். அப்ப சுக்குனின் மீது மபுனியாக இருக்கின்றது. அதுக்கப்புறமா என்ன ஜர்ருடைய இடத்துல இருக்கின்றது. ஏன்னா ஃபி ஜாருல அதனால இது மஜ்ரூர். அதனால ஜர்ருடைய இடத்துல இருக்கு. அதோடைய ஏராப் வெளிப்படாது. ஏன்னா இது மபுனி. அதனால ஜர்ருடைய இடத்துல இருக்கு. சுக்குனின் மீது மபுனியா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க லைஸ சீமா லைஸ லக்கன்னு இருக்குல்ல, உனக்கு இல்லாத ஒன்று ஆசைப்படுவதிலிருந்து உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேனோம்ல. இப்ப லைஸ என்பது ஃபேலுன் மாதின் மாதியான ஃபேலாகும். கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல்லாகும். நாக்கிசுன் நாக்கிஸான ஒரு ஃபேலாகும். நாக்கிஸ்னா இது என்னது இஸ்மு வரும். அதே போல சபர் லைசன் வரும். சரியா? வெறும் ஃபாயிலை கொண்டு பொருந்து என்னது முழுமை அடையாது. அந்த தாமாக அர்த்தம் கொடுக்காது. அதுக்கு என்ன வேண்டும்? ஹபருடன் தான் சேர்ந்து என்னது முழுமையான அர்த்தம் கொடுக்கும். நாசிஹுன் இன்னும் இது முபத்ததா ஹபரின் சட்டத்தை அழிக்கக்கூடிய நீக்கக்கூடியதா இருக்கும். அதான் முபத்ததா ஹபர் ஜெயிதுன் ஜெயிதாகிறவன் ஆலிமுன் ரெண்டுத்துக்கும் ரஃபா ரஃபான்னு இருந்துச்சு. அப்ப அந்த சட்டத்தை இந்த லைஸ நீக்கிடும். அப்ப லைஸ ஜெயிதுன் ஆலிமன் முபத்ததாவுக்கு ரஃபா ஹபருக்கு நசபுன்னு அதோடைய சட்டத்தை நீக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலதான் லைசாவை நாசிஃபுன்பாங்க. சரியா? மபுனியுன் அலல் ஃபதஹி ஃபதஹின் மீது மபுனி ஆகும். லைசாவுக்கு சீனுக்கு ஃபதஹ் தானே கொடுத்தோம். ஃபதஹின் மீது மபுனி ஆகும். வஸ்மு லைசா லைசாவுடைய இஸ்மாகிறது லமீருன் முஸ்தத்தீருன் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். இப்ப லைசாவுடைய இஸ்ம் என்பது உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது. தக்தீருஹு அந்த இஸ்ம அந்த லைசாவுடைய இஸ்மின் உள்ரங்கமாகிறது ஹுவ ஹுவவாக இருக்கும். அப்ப அந்த மறைந்திருக்கக்கூடிய ஹுவன்றது உள்ளுக்குள்ள இருக்கு. சரியா? அது இல்லை லக்க உனக்கு இல்லை. அது உனக்கு இல்லை. சரியா? அல்லாமோ இந்த லாம் இருக்குல்ல ஹர்ஃபு ஜருடைய ஹர்ஃபு நம்மளுக்கு தெரியும். அல் காஃபு இந்த காஃப் இருக்குல்ல, இந்த காஃப் என்பது லமீருன் மப்னியுன் அலல் ஃபத்ஹி ஃபி மஹல்லி ஜர்ரின். அப்ப இந்த லமீராக இருக்கின்றது. காஃப் வந்து லமீர் எதிர்பால் எதிரில் இருக்கக்கூடிய உரையாடப்படும் நபர் ஆண் பால் ஒருமையை குறிக்கக்கூடிய ஆஹ் லமீர். சரியா? ஃபதஹின் மீது மப்னியாகும். காஃபுக்கு ஃபதஹ் தானே கொடுத்தோம். இப்போ ஃபதஹின் மீது மப்னியாகும் லக்க. சரியா? ஃபி மஹல்லி ஜரின் ஜருடைய இடத்துல இருக்கக்கூடிய ஃபதஹின் மீது மப்னியாகும். ஏன் லாம் ஜாரு காஃப் வந்து மஜ்ரூர் தானே. ஆனா மஜ்ரூரா சொல்ல முடியாது. ஏன்னா இது முஅரப் இல்ல, மபுனி. அதனால ஃபதஹின் மீது மபுனி. ஆனா இது எங்கதான் இருக்குது? ஜார் ஜார் ஹர்ஃபு ஜருக்கு அப்புறமா வந்தனால ஜருடைய இடத்துல இருக்குது. சரியா? வல் ஜாரு வல் மஜ்ரூரு ஃபி மஹல்லி ரஃபஇன் ஹபரி லைசா லைசாவுடைய ஹபரான ரஃபாவுடைய இடத்திலே இருக்கின்றது. ஜார் மஜ்ரூர் ஆகிறது. லைசாவுடைய ஹபரான ரஃபாவுடைய இடத்துல இருக்கு. அப்ப இந்த லக்கன்னு இருக்குல்ல, உனக்கே இல்லைன்னு லைசாவுடைய இஸ்மு லைசா பார்த்துட்டோம். அது லமீரா உள்ள இருக்கு. ஹபரு லைசா இங்க அந்த ஹபரு லைசா தான் இந்த லக்க. இந்த லக்க தான் என்னது ஹபரு லைச. அப்ப ஹபரு லைசவுக்கு என்ன கொடுக்கணும்? நசபு கொடுக்கணும். அதனால ஃபி மஹல்லி ரஃபாயின் நீங்க சொல்லியிருக்காங்க. ஃபி மஹல்லி நசபின்னு சொல்லணும். சரியா? இஸ்முக்கு ரஃபாவும் ஹபருக்கு நசபும் தானே செய்யும் லைச. அதனால ஃபி மஹல்லி நசபின் நசபுடைய இடத்துல இருக்கு. ஹபரி லைச லைசோடைய ஹபரா நசபுடைய இடத்துல இருக்கின்றது. சரியா? அப்ப அப்ப இதனுடைய ஏராப் முழுசா பார்த்துட்டோம். சரியா? அதுக்கும் ஒன்னொன்னு தெரியணும். இந்த மௌசூல் வந்துச்சுல, இந்த மௌசூலுடைய சிலா தான் இது. ஓகேவா? இது ஃபுல்லா என்னது? மௌசூலுடைய சிலா. அதே போல அந்த லமீர் ஆயுது வந்து இந்த ஹுவ தான். சரியா? இப்ப பாருங்க அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன சொன்னாங்க? ஈயாக்க ஈயாக்க உன்னை நான் என்ன செய்கிறேன்? எச்சரிக்கை செய்கிறேன் சொல்ல முசா கேலி செய்யறதுல இருந்து. அப்ப இதுக்கு எப்படி ஏறா பண்ணணும்னு இப்ப பார்க்க போறோம். இப்ப ஈயாக்கன்னு பாருங்க லபுனி லமீருன் மபுனியுன் அல் ஃபதஹி ஃபதஹின் மீது மபுனியான லமீர் ஆகும். ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி லிஃபஅலின் மஹ்தூஃபின் உஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபஅலுக்கு மஃபூலான நசபுடைய இடத்திலே இருக்கும். நசபுடைய இடத்திலே இருக்கக்கூடிய ஃபதஹின் மீது மபுனியாகும். அப்ப போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல். போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல். இப்போ மஃபூல்னா இதுக்கு நசபு கொடுக்கணும். நசபுடைய அடையாளம் கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்? இது முஅரப் கிடையாது, மபுனி. அதனால நசபுடைய இடத்துல இருக்கு. ஆனா இது மபுனி. எதன் மீது மபுனின்னு பார்த்தோம்னா ஃபதஹின் மீது மபுனியாகும். சரியா? ஃபதஹ் தானே கொடுத்தோம். ஃபதஹின் மீது மபுனியாகும். தக்தீர் அந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது இஹ்தர் எச்சரிக்கையாக இருந்துக்கொள். சரியா? அவள் காஃபு ஹர்ஃபு ஹிதாபி இந்த காஃப் இருக்கிறது அல்லவா,
இது வந்து எதிர்ப்பாலிலே, அதாவது எதிரிலே உரையாடப்படும் நபரை குறிக்கக்கூடிய காஃபு ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடியது. எதிரிலே இருக்கக்கூடிய ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய காஃப். ஓகேவா? அதான் சொல்றாங்க ஹர்ஃபு ஹிதாபின். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, மறுபடியும் ஈயாக்கு வந்துச்சு, ரெண்டு வாட்டி ஈயாக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஈயாக்காக்கு இவ்வளோ ஏறாவு, ரெண்டாவது ஈயாக்கு இவ்வளோலாம் சொல்ல தேவையில்ல. அது என்னது, தக்கீதுக்காக வந்திருக்கு, அவ்வளவுதான். தௌகீது லஃப்லியுன் ஃபி மஹல்லி நஸ்பின். ஒரே வார்த்தையை திரும்பி அதே வார்த்தையை திரும்பி கொண்டு வந்து தக்கீது செஞ்சா அது தக்கீது லஃப்லி தானே. அதான் தௌகீதும் லஃப்லியும் வார்த்தையை சார்ந்து இந்த உறுதிப்படுத்துவதா இருக்கும். அதே போல ஃபி மஹல்லி நஸ்பி, நஸ்புடைய இடத்துல இருக்கின்றது. ஏன் இது நஸ்புடைய இடம்? இது வந்து தாபி ஆகும், ஏராபை பின்தொடரும். அப்ப இது வந்து நசபுடைய இடத்துல இருக்கு. அதனால இதோடைய தாபிக்கும் என்னது, அதே யாராவது கொடுக்கணும், இதுவும் நசபுடைய இடத்துல இருக்குது. சரியா? அதுவும் மின் வந்து ஹர்ஃபு ஜர்ரின், ஜர்ருடைய ஹர்ஃபு நம்மளுக்கு தெரியும். மபனியும் நல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மபனி ஆகும். நூனுக்கு சுக்கூன் கொடுத்தோம். சரியா? என்னது அல் முசாஹ. அப்ப இது முசாஹி மினல் முசாஹி. சரியா? இப்ப ஜாரு, அப்ப இது மஜரூர், இஸ்முன் மஜரூரும் மின்னை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இஸ்மாகும். அலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து வாகிரத்து, வெளிப்படையான கஸ்ரா. ஹாவுக்கு கஸ்ரா கொடுத்தோம், அது வெளிப்படையா, அது வாகிரான கஸ்ரா தான் இதோடைய அடையாளம். வல் ஜாருல் மஜ்ரூரு வல் ஜாரு வல் மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் ஆகிறது முத்தஅல்லகானி பில் ஃபஅலி முஹத்திரு. அப்ப முஹத்திருன்னு சொல்லலாம், இல்லாட்டி இஹ்தருன்னு சொல்லலாம். ரெண்டுமே நம்மளுடைய இஷ்டம் தான். சரியா? அப்ப முஹத்திரு என்ற ஃபேலை கொண்டு தொடர்பு படுத்தப்பட்டதா இருக்கு. ஜார் மஜ்ரூர் ரெண்டும் அந்த அந்த ஃபேல் முஹத்திர் என்ற ஃபேலை கொண்டு தொடர்பு படுத்தப்பட்டதா இருக்கும். அப்ப தல்லுக்குன்னா என்ன, மின்க்கு அப்புறமா என்ன அர்த்தம் வைக்கிறோமோ, இந்த ஹர்ஃபுக்கு அப்புறமா என்ன அர்த்தம் வைக்கிறோமோ அதான் தல்லு. சரியா? அப்ப கேலியிலிருந்து உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். கேலியில் இருந்துன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அர்த்தம் வைக்கிறோம், உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அப்போ அதோடைய தாலுக்கு எங்கதான் இருக்கு, அந்த ஃபேலல்ல தான் இருக்கு. சரியா? அப்ப உன்னை கேலியிலிருந்து நான் எச்சரிக்கை செய்கிறேன். அப்ப ரெண்டுமே அந்த ஹொத்திர் என்ற ஃபேலை கொண்டு தொடர்புபடுத்தப்பட்டதாக இருக்கின்றது. சரியா? அப்ப இதோடைய நேராக நம்ம முழுசா கண்டு முடிச்சிட்டோம். சரியா? அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஈயாக்க ரெண்டு வாட்டி வந்தா என்ன செய்யணும், ஒரு தடவை முழு ஏராப் கொடுக்கணும், ரெண்டாவது தடவை என்ன செய்யணும், தௌகீதை லஃப்லி என்று கூற வேண்டும். சரியா? அதுக்கப்புறம் பார்ப்போமா? அதுக்கப்புறம் பாருங்க, சௌபக்க வல்மா படிச்சோம்ல. அப்ப இதுக்கு சௌபக்கு ஒரு ஃபேன் உள்ளுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, மாக்கு ஒரு தண்ணி, இதுக்கு ஒரு தனி ஃபேன் உள்ளுக்குள்ள இருக்கும். ரெண்டு ஃபேன் இருக்கும் நம்ம படிச்சோம்ல. பார்ப்போமா? சௌப என்பதாகிறது மஃபூலுன் பிஹி லி ஃபஅலின் மஹ்தூஃபின் உஜூபன். அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹியாக இருக்கின்றது. அப்போ போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல். அப்ப நசப் தானே கொடுக்கணும். அப்ப இது மன்சூபுன். இப்போ மஃபூல் பிஹினா மன்சூபு தான். அப்ப அதோடைய அடையாளமா என்ன கொடுத்தோம், ஃபத்ஹத்துல் லாஹிரா கொடுத்தோம். சரியா? அதான் இங்க சொல்லணும், அங்க இது சொல்லல, பாத்துக்கோங்க. சரியா? தகுதீர், அந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது நப்திஃப், உன்னுடைய ஆடையை சுத்தமாக்கிக்கோள். சரியா? அந்த நப்திஃப்ன்றது உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு தான் இது மஃபூல். ஓகேவா? வஹுவ முலாஃபுன், இன்னும் அது முலாஃப். சௌப என்பது முலாஃப் ஆக இருக்கின்றது, கே வந்து முலாஃப் இலக்கி. ஒரு காஃப், இன்னும் காஃப் ஆகிறது லமீர் ஆகும். எதிரில் இருக்கக்கூடிய ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய காஃப். ஓகேவா? லமீர் மப்னியுன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மப்னியாகும். காஃபுக்கு ஃபதஹ் தானே கொடுத்தா, ஃபதஹின் மீது மப்னியாகும். ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃப் இலைஹியான ஜர்ருடைய இடத்துல இருக்கின்றது. அப்ப இது சௌப முலாஃபு, இது முலாஃபு இலைஹி, ஆனால் ஜர்ரு முலாஃப் இலைஹியாக இருக்கிறதுனால் ஜருடைய இடத்துல இருக்கிறது. ஆனா இது மப்னி என்பதனால் ஃபதஹின் மீது மப்னியாக இருக்கின்றது. அதுக்கு பாருங்க, வல் மா அ, இந்த அல் வாவ் என்பது, இந்த வாவ் என்பது ஹர்ஃபு அத்துஃபின் ஜும்ல. அப்ப இது அத்துஃபுடைய ஒரு ஹர்ஃபா. இந்த வாவ் என்பது அத்துஃபுடைய ஹர்ஃபாகும். எப்படி வைக்கணும்னா, ஹர்ஃபு அத்துஃபி ஜும்லத்தின் அலா ஜும்லத்தின், ஒரு ஜும்லாவின் மீது ஒரு ஜும்லாவை அத்துஃப் வைப்பதின் ஹர்ஃப் ஆகும். ஹர்ஃப் அத்துஃபி ஜும்லத்தின் அலா ஜும்லத்தின், ஒரு ஜும்லாவின் மீது ஒரு ஜும்லாவை அத்துஃப் வைப்பது. ஏன்னா இங்க என்ன ஜும்லா, நவ்திஃப் சௌபக. அப்ப இது ஒரு ஜும்லா தானே. இது வந்து இன்னொன்னு ஜும்லா என்னது, இஹ்தரில் மா, இந்த மாவுக்கு உள்ள இஹ்தர்னு இருக்கு. இப்ப இஹ்தரில் மான்னு ஒரு ஜும்லாவை லத்தீஃப் சௌபக்கன்ற ஒரு ஜும்லால என்ன செஞ்சிருக்கோம், அத்துஃப் வச்சிருக்கோம். அதான் சொல்றாங்க, ஒரு வாசகத்தின் மீது ஒரு வாசகத்தை அத்துஃப் செய்வது ஒரு ஹர்ஃப் ஆகும். சரியா? அல் மா,
இந்த மா என்பதாகிறது மஃபூலுன் பிஹி லிஃபஅலின் மஹ்தூஃபின் உஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹியாக இருக்கின்றது. சரி, அப்ப அவசியமான முறையில் உள்ளுக்குள்ள கண்டிப்பா போக்கணும். நம்ம படிச்சிருக்கோம் அத்துஃப் மாத்துஃபா வந்தா கண்டிப்பா போக்கணும். அதனால அவசியமான முறையில் போக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் பிஹி. அதனால இது மன்சூபுக்கு அடையாளமா ஃபத்ஹ் லாஹிரா வெளிப்படையான ஃபத்ஹா கொடுத்திருக்கோம். சரியா? தக்தீருஹு அதனுடைய உள்ரங்கமாகிறது. எதனுடைய உள்ரங்கம்? இந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது. இஹ்தர் நீ எச்சரிக்கையாக இருந்து கொள் என என்பதா இருக்கும். மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அல்மா என்பது என்னது நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பிஹி இன்னும் அந்த நசபு அந்த மஃபூலுடைய நஸ்பின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து லாஹிரத்து வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். அப்ப இதுக்கு வெளிப்படையான ஃபத்ஹா நம்ம கொடுத்தோம். அப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏராபு பாடம் தான் நம்மளுக்கு முக்கியம். எப்படி ஏராப் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அத்துஃப் மாத்துஃபா வந்தா எப்படி ஏராப் கொடுக்கணும்? இதுக்கு ஒரு ஃபேல உள்ளுக்குள்ள வைக்கணும். இதுக்கு இன்னொன்னு ஃபேல உள்ளுக்குள்ள வைக்கணும். ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபேல வச்சிடக்கூடாது. அதே போல இன்னொன்னு அத்துஃப் வந்து இந்த ஜும்லா முழுக்க இந்த ஜும்லா மீது நம்ம அத்துஃப் வச்சிருக்கோன்றதை தெரிஞ்சுக்கணும். சரியா? ஜும்லாவின் மீது ஜும்லாவை என்ன செய்யறது அத்துஃப் வைக்கிறது எல்லாம் நம்ம பாடத்துல தெளிவாவே சொன்னோம் ஏறா பாடத்துல. ஓகேவா? அப்ப உன்னுடைய ஆடையை என்ன செஞ்சுக்கோ தண்ணி படாம எச்சரிக்கையா இருந்துக்கோ. ஆடையை சுத்தமா பார்த்துக்கோ. சரியா? அப்ப இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இன்னும் சில பயிற்சிகள் இன்னும் இருக்கின்றன. அதையும் இன்னும் இன்னும் சில தொடர்ந்து ஒரு பயிற்சி கடைசி பயிற்சிகள் இருக்கின்றன. வாருங்கள் தொடர்ந்து அந்த ஏராப் சட்டத்தையும் விளக்கத்தையும் பார்ப்போம். அதே போல அந்த பயிற்சிகளையும் தொடர்ந்து நாம் காண்போம். ஆமீன் வாசிறு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.